வாங்கங்க தீபாவளி பலகாரத்தில் மூணாவதாக தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 6 பல்லு பூண்டு எடுத்துகிட்ருக்கேங்க. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து இது ரெண்டையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். 2 டம்ளர் தண்ணி எடுத்து பாத்திரத்தில் இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிச்சிட வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேங்க. கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு அரைச்சது அதில் சேர்த்துக்கலாம். பூண்டும் சோம்பு அரைச்சதை மொத்தமாக 2.5 டம்ளர் தண்ணிங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் உரப்பு காரம் கம்மியாக தாங்க போட்டிருக்கேன் எங்கள் பாப்பாக்காக. நீங்கள் வேணுன்னா காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வறுத்ததெல்லாம் இல்லைங்க, சாதாரண கடையில் விற்கிற அரிசி மாவு தாங்க. 1 டம்ளர் ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது கொஞ்சம் கலந்து வந்ததுக்கப்புறமா இன்னொரு டம்ளர் சேர்க்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்திங்கன்னா கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 2 தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிருங்க. இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதே இதை நல்லா அப்படி கையை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி கொடுத்துருங்க. மாவு இலகுனாப்பில் இருக்கக்கூடாதுங்க, இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். அப்போ தான் தட்டும் போது நமக்கு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலை எடுத்து இந்த மாதிரி ஒரு உருண்டையை உருட்டி வச்சு ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம அழுத்தி தட்டையாக எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தட்டையாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் எண்ணெயெல்லாம் தேய்க்க வேணாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக தட்டிட்டு எடுக்க வந்துருச்சுன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயில் போடும்போது 10 இந்த மாதிரி தட்டிட்டு போட்டுக்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாங்க அதை சேர்க்கணும். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்த உடனே கலந்து விட வேணாம், அதுவாகவே மேலே எலும்பி வரும் வெந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறமா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப மொறுமொறுப்பாக பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, 2 பக்கமும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. எடுத்துடலாம். நான் காரம் கம்மியாக போட்டிருக்கேன், அதுவும் காஷ்மீரி மிளகாய் தூள் போடல, அதனால் எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குங்க. நீங்கள் கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா இன்னும் 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.